இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமம் 14வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு அழுகை உண்டாகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் என்று இந்த அதிகாரம் தொடங்குகிறதை பார்க்கிறோம். சபையார் எல்லாருக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒரு பெரிய வெறுப்பு வந்துருச்சு. அவர்கள் இப்பொழுது முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்ன இதற்கு கடந்த அதிகாரத்தில் 12 பேர் அங்கே வேவு பார்க்க அனுப்பப்பட்ட பொழுது 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 2 பேர் மாத்திரம் நாம் போய் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கிற ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நல்ல வார்த்தைகளை அங்கே கூறினார்கள். ஆனால் பெரும்பான்மையை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டபடியினால் ஒரு நாள் முழுவதும் அழுது கொண்டு அங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கிற காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து தங்களை மீட்டு வந்ததாக அவர்கள் கர்த்தர் மேல் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தங்களை மீண்டும் அங்கே எகிப்துக்கு அழைத்து செல்லுகிறதற்கு ஒரு தலைவனை கூட ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். யோசுவாவும் காலேபும் பகைஞரை வெற்றி கொள்ள முடியும் என்று மக்களுக்கு உறுதி தர முயற்சித்த பொழுது அங்கே 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் அவர்கள் மேலே கல்லெறிகிறதற்கு அவர்கள் சதி ஆலோசனை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதாவது நம்பிக்கையின்மையினுடைய மதிக்கேட்டை 3 மற்றும் 4வது வசனங்களில் அவர்கள் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எகிப்துக்கு திரும்புவோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அவர்களுடைய தேவனால் பாழாக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு திரும்புவோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிற ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த பழைய வாழ்க்கை அது நம்மை விட்டு மாற்றப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிற பொழுது இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், எகிப்துக்கு திரும்புவோம், பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோம். அதாவது அந்த எகிப்து தேசத்தை பற்றி நம்ம கொஞ்சம் மனசில் கொண்டு வந்து பார்த்தோன்னு சொன்னால் அது தேவனால் பாழாக்கப்பட்ட தேசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவர்களை அங்கே விடுதலை செய்கிறதற்கு அங்கே ஆண்டவர் 10 வாதைகளினால் அங்கே வாதித்ததை நாம் கற்றிருக்கிறோம். தங்களுடைய முதல் பிறந்த ஆண் மக்களுக்காக இன்றைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த நாட்டுக்கு நம்ம திரும்பி போவோம்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்துட்டு உலக பிரகாரமான கண்களால் பார்த்துட்டு அவங்கெல்லாம் ராட்சசர்கள், நாங்கள்லாம் வெட்டுக்கிளிகள் என்று சொல்லுகிறார்கள். யோசுவாவுக்கும் காலேபுக்கும் தான் நம்ம தான் பெரிய ஆட்கள், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், அவர்களெல்லாம் வெட்டுக்கிளிகள் என்று அவர்களுடைய பார்வை சொல்லுகிறது. அது தெய்வீக பார்வையாக இருக்கிறது. இப்போ இவர்களால் பாழாக்கினாரே ஆண்டவர், அந்த தேசத்துக்கு திரும்பி செல்லணும்னு சொல்லுகிறார்கள். அவர்கள் அங்கே தங்களை அதாவது கொள்ளையடித்துட்டு தான் அவர்களை கொள்ளையடித்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த தேசத்துக்கு போவோன்னு சொல்கிறாங்க. அவர்களை துரத்தி கொண்டு வந்த அந்த எகிப்தியரினுடைய படை மூழ்கி போன அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாகவே திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கே நினைக்கிறார்கள். இப்பொழுது அரசனாய் இருக்கிற அவன் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்வான் என்பதை கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அங்கே போயிடுவோம், கானானை வெல்லும்படி தேவன் வழி நடத்துவார் என்பதை நம்புகிறதை பார்க்கிலும் எகிப்துக்கு செல்வது பாதுகாப்பானது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தர் எகிப்தை அடித்தார், கடலை பிளந்தார், வானத்திலிருந்து உண்ண அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார், பாலைவனத்தின் வழியாக நடத்தினார். ஆனாலும் ஒரு சில ராட்சசர்களை வெல்ல அவர் ஆற்றல் தருவார் என்று அவர்களால் நம்ப முடியாமல் இப்படிப்பட்ட
அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி ஒரு நாள் முழுவதும் அவர்கள், ஒரு முழுவதும் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை பற்றி அவர்கள் கொண்டிருந்தார் அந்த எண்ணம் அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆண்டவரை பற்றி அத்தனை ஒரு அவிசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய வல்லமையை குறித்து அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். கர்த்தரால் உண்மையாக ராட்சசர்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா என்று சொல்லியெல்லாம் அவர்களுடைய எண்ணங்கள் தோன்றினபடியினாலே அவர்கள் கடந்து வந்த அந்த எகிப்து தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தருடைய இயல்பையும் வழிகளையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியல. தேவனை பற்றிய ஒரு தாழ்வான எண்ணம் அவர்கள் ஒவ்வொருவருடைய தனி மனிதர்களுடைய அந்த இருதயத்தில் உருவானதுனால இங்கே தேசம் முழுவதுமே இப்பொழுது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக நிற்கிறது. யோசுவாவையும் காலேபையும் கல்லறிய துடிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ 11 to 19 வரை பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலர்களெல்லாம் நான் விட்டு ஒரே இதில் அழிச்சிட்றேன். மோசையின் சந்ததியை கொண்டு நான் ஒரு புதிய ஒரு தேசத்தை நான் உருவாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் 11வது 12வது வசனத்தில் கொஞ்சம் அச்சுறுத்துகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே தமது மக்களை கர்த்தரால் கொண்டு போக முடியலன்னு சொல்லி புறஜாதி தேசத்தார் கூறிவிடுவார்கள் என்று சொல்லி மோசே 13வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் மன்றாடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய மேன்மைக்கு ஆபத்து என்கிற வாதத்தை முன்வைத்து இங்கே மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு பலத்தோடு மோசே ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே தேவன் தம்மை குறித்து முன்னர் விவரித்தாரே, மோசைக்கு தன்னை வெளிப்படுத்தினாரே, அதே வார்த்தைகளை சொல்லி இங்கே மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இரக்கம் உள்ளவங்க, கிருபை உள்ளவங்க, ஆண்டவரே நீர் ஒரே நாளில் அழித்து போட்டால் அவங்க மேன்மை மகிமை என்ன ஆகும்? ஆண்டவரால் அவர்களுக்கு தேசத்தை கொடுக்க முடியல, அதனால் எல்லாரையும் அழிச்சிட்டு போட்டார்னு சொல்லி உங்களுடைய மகிமை எல்லாரும் வேதனை கேவலமாக பேசுவாங்க ஆண்டவரே என்று சொல்லி இங்கே மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய அந்த ஆவிக்குரிய தன்மை தெய்வீக வெளிப்பாட்டை அடையாளமாக கொண்டதாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய தன்மை மனுஷனுடைய கற்பனையை அடிப்படையாக கொண்டிருக்கிறபடினால தான் இன்னொரு தலைவனை அவர்கள் உருவாக்கி கொண்டு தேசத்துக்கு போயிடணும்னு சொல்கிறாங்க, எகிப்துக்கு திரும்பிடணும்னு சொல்கிறாங்க. கர்த்தரால் பாழாக்கப்பட்ட இவர்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்த அங்கே முதல் பிள்ளை இறந்து போச்சேன்னு சொல்லி இன்னும் வேதனையில் இருக்கிற அந்த ஜனங்கள் அன்றைக்கு நாங்கள் போனால் கூட பரவாயில்லை, இங்கே ராட்சசர்களெல்லாம் நாங்கள் மேற்கொள்ள முடியாது என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் மோசையோ அவர்களுக்காக மன்றாடி நிற்கிறதை இங்கே பார்க்கிறோம். 20 to 35 வரையிலும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களை தாம் அழிப்பதில் எண்ணி இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுத்த போதிலும் போருக்கு செல்லத்தக்க ஆண்கள் யாவரும், அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில் யோசுவாவும் மற்றும் காலேபும் தவிர ஒருவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளே அவங்க போக மாட்டாங்க. அவங்க அவநம்பிக்கை கொண்டது நிமித்தமாக பாலைவனத்தில் அலைந்து திரிவார்கள். பிள்ளைகள் பெற்றோரின் அந்த சோரம் போன பாதகத்தை சுமப்பாங்கன்னெல்லாம் வசனம் 33 சொல்லு. எனினும் 40 ஆண்டுகள் கழித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள்ளே செல்லும்படியாக அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த உளவு பார்த்து வந்தார்களே, அந்த நாட்டில் செலவிட்ட 40 நாட்களுக்கு இணையாக அவர்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து திரிவார்கள் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது 40 நாட்கள் அங்கே இருந்து எல்லாவற்றையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதில் இப்போ ஆண்டவர் அங்கே யோசுவாவையும் காலேபையும் காப்பாற்றி விட்டு அந்த 10 அந்த துர்செய்தி பரப்பின எல்லாரையும் ஆண்டவர் அங்கே அழித்து போடுகிற காரியங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போது மோசே அவர்கள்ட்ட பேசுகிறாப்புல 21வது வசனத்தில் குறிப்பிட்டுள்ள கர்த்தருடைய மகிமை என்பது அவருடைய நீதியை செலுத்தும் அந்த நியாயாதிபதி என்பதை காட்டுகிறது. கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்களுக்கு அவர் தண்டனை அளிக்கக்கூடியவர் என்பதை காட்டுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலர்கள் தேவனை 10 முறை சோதித்தார்கள் என்று வசனம் 22 சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியில் முதலாக 2வது மாராவின்
தண்ணீர் மதுரமாய் ஆண்டவர் மாற்றுகிறதற்கு முன்பாக, அதே போல் சீன் வனாந்தரத்தில் யாத்திராகமம் 16:12 மன்னாவுக்கு எதிராக 2 முறை அவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள். யாத்திராகமம் 16:20 வசனம் 27 மற்றும் ரெவிதீவில் யாத்திராகமம் 17:1 கலகம் பண்ணுகிறார்கள். ஓரேபில் யாத்திராகமம் 32:7, அதே போல் தபேராவில் என்னாகமம் 11:1, கிப்ரோத் அத்தாவாவில் என்னாகமம் 11:4, இப்பொழுது காதேஷ் ஒற்றர்களின் செய்திக்கு எதிராக இங்கே முறுமுறுக்கிற காரியங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த வீரர்களாகிய அங்கே 6,35,550 ஆண் மக்களில் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் கானானுக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். துர்ச்செய்தியை கொண்டு வந்த அவிசுவாசிகளாகிய 10 அந்த ஒற்றர்களும் வாதையினால் சாக யோசுவாவும் காலேபும் தப்பி நிற்கிறதை பார்க்கிறோம். தங்கள் மீது கூறப்பட்ட சாபத்தை கேட்ட மக்கள் அப்படியே ஆண்டவர் மேக சம்பத்திலிருந்து பேசுகிறாரு. அங்கே அவர்களை பார்த்தபோது ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாக்குரைக்கப்பட்ட நாட்டுக்குள், அதாவது காதேஸ் பர்னேயாவிலிருந்து வடதிசை நோக்கி செல்ல போவதாக மோசையிடம் கூறுறாங்க. தேவன் அவர்களை விட்டு போய்விட்டதாகவும் அவர்கள் அவ்வாறு போக முயற்சி செய்தால் தோற்கடிக்கப்படுவார்கள் என்றும் காலம் கடந்துவிட்டது என்று மோசை அங்கே கூறி பார்க்கிறான். மோசையின் ஆலோசனையை ஏற்க மறுத்த மக்கள் மலையின் உச்சிக்கு ஏற துணிந்து அங்கு குடியிருந்த புறஜாதி மக்களால் முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டதோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே 20 லட்சம் பேரில் 2 பேர் மாத்திரம் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் எண்ணப்பட்ட யுத்த புருஷர் 6,03,550 பேர். பிள்ளைகளையும் பெண்களையும் சேர்த்து சுமார் 20 லட்சம் பேர் அங்கே இருந்தார்கள். அவர்களில் யோசுவாவும் காலேபும் ஆகிய 2 மட்டுமே கானானை அவர்கள் சென்றடைய முடிந்தது என்று பார்க்கிறோம். இந்த 2 கானானை வேவு பார்க்க சென்ற 12 பேரில் 2 பேர். இவர்கள் கானானை கர்த்தருடைய பார்வையில் இவர்கள் பார்த்தார்கள். பெரிய நாடு, செழிப்பான நாடு, அரணான பட்டணங்கள், பலமான எதிரிகள், ஆனால் பெரிய தேவனால் அவர்களை வென்று தங்களுக்கு சொந்தமாக்கி தர முடியும் என்பதை 100க்கு 100 இவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் அவர்கள் மனுஷ கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள், மாம்ச கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள். செழிப்பான நாடு, ஓகே, பார்வைக்கு அத்தனையாக 2 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை தூக்குற அளவுக்கு செழிப்பு தான், எல்லாமே செழிப்பாக தான் இருக்குது. ஆனால் அரணான பட்டணங்களையும் பலத்த எதிரிகளையும் சிறியவர்களாகிய தாங்களால் வென்றுவிட முடியாதென்று மாம்ச கண்ணோட்டத்தில் பார்த்து அவர்கள் துர்ச்செய்தி பரப்பினதை பார்க்கிறோம். காலேபும் யோசுவாவும் விசுவாசிக்கும் தேவனுக்கு முன் அங்கிருந்த மக்கள் வெட்டுக்கிளிகளாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் மற்ற 10 பேரும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக வெட்டுக்கிளிகள் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். 10 பேரும் மனுஷனுக்கு பயப்படுறாங்க, ஆனால் 2 பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை பயப்படுத்தத்தக்க மனுஷர்கள் இந்த பூமியில் இல்லை. ஆன்மீக வாழ்க்கையில் அறிவை பயன்படுத்தலாம், அளவை பயன்படுத்தலாம், ஆய்வை பயன்படுத்தலாம், எல்லாம் நல்லது தான். ஆனால் அவை அவிசுவாசத்துக்கு வழி நடத்தும் என்று சொன்னால் அதனை விட்டுவிடுகிறது நல்லது. அவிசுவாசத்துக்கு வழி நடத்தாமல் நம்முடைய அறிவு, நம்முடைய அளவு, நம்முடைய ஆய்வு விசுவாசத்துக்கு நேராக வழி நடத்தும்படியான ஒரு பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாச கண்களுக்கு அந்த பயணத்தில் முன்னேறுகிறதற்கான வழிகளை ஆண்டவர் வசனங்களின் மூலமாக கொடுத்து அவர் முன்னேற செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல் 10லேருந்து 39 வரை பார்க்கும்பொழுது இன்றைக்கி உலகத்தில் பெரும்பான்மைக்கு தான் நிறையா மதிப்பு இருக்குது. பெரும்பான்மை கூற்றுகளுக்கு தான் நிறையா, மெஜாரிட்டிக்கு நிறைய மதிப்பு இருக்குது. இன்றைக்கி ஜனநாயக ஆட்சிகளே அப்படி தான், மெஜாரிட்டி இருக்கிறவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் வேத வசன அடிப்படையில் பெரும்பான்மை கூற்றுக்கு அல்ல, வேத வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. 10 பேரின் கூற்றை நம்பிய மக்கள் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். 2 பேருடைய அந்த வார்த்தையானது செல்லுபடியாகலை. அவர்களை கல்லெறியவும் அங்கே துணிந்தனர். ஆனால் அந்த தீரமிக்க விசுவாச வீரர்கள் தங்கள் அறிக்கையில் சற்றும் பின்னடையலை. எனவே அவர்கள் கானானை அடைந்ததை நம்ம பார்க்கிறோம். 10 பேர் கூறுறதோ, 100 பேர் கூறுறதோ, 1000 பேர் கூறுவதோ இன்றைக்கி நமக்கு ஒரு பொருட்டல்ல. அது வசனத்தின் அடிப்படையில்
அது அமைந்ததாயின் சில்லறை அமையாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை குறித்து நம்ம மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நிறையா புது புது போதனைகளை பற்றியும் பழைய மரபுகளை பற்றியும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரியான வசன ஆதாரமின்றி தோன்றுகின்ற எதையுமே நாம் ஏற்றுக்கொள்கிறதற்கு நாம் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமது நியாய தீர்ப்பு பெரும்பாலோரின் கூற்றின் அடிப்படையில் அல்ல, பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் அமையும் என்பதை நம்ம நிச்சயமாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அவிசுவாச வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அவை நமது ஆன்மீக வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய இடையூறுகளை அது கொண்டு வந்துவிடும். இஸ்ரவேலர்கள் தங்கள் வார்த்தையினால் அவர்கள் சிக்குண்டார்கள், அதன்படியே தண்டனையை அடைந்தார்கள் என்று வசனம் 28 நம்ம பார்க்கிறோம். எனவே விசுவாச வார்த்தைகளும் விசுவாச துணிச்சல்களும் நமக்கு வேண்டும். நமது கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்குமானால் சூழல்களால் நம்மை அது சூறையாட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் 40 45 வரை நாங்கள் இப்போ பாவம் செஞ்சுட்டோம், நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவோன்னு சொல்லி அவங்க ரொம்ப வைராக்கியமாக எழும்புகிறாங்க. ஒரு ராத்திரி முழுதும் அழுது முடிச்சிட்டாங்க. இப்படி எழும்புகிறாங்க. கர்த்தர் இல்லாத யுத்தங்கள் தோல்வியை தரும் என்பதையும் இந்த 40ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட பகுதியை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். கத்தியின்றி ஒருவேளை கூட ஆண்டவர் யுத்தம் பண்ணலாம், ஜெயிக்கலாம் என்பதை அங்கே செங்கடலை பிளந்து எகிப்தியரை அந்த கடலுக்குள் அமிழ்த்து போட்டதெல்லாம் நம்ம பார்த்து இருக்கிறோம். இஸ்ரவேலர் அனுபவித்து இருக்கிறார்கள். இப்பொழுதோ கர்த்தரின்றி அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. தோல்வி உறுதி என்று அங்கே மோசே சொல்லி அனுப்புகிறாரு. விசுவாச வீரர்களின் வார்த்தையை கேட்டு கர்த்தரின் நாமத்தில் புறப்பட ஆயத்தமாகாத அவர்கள் அவிசுவாச வீரர்களின் வார்த்தையை கேட்டு அழுதார்கள். அவர்கள் அழுகையை கேட்டால் அனைத்து யுத்தங்களையும் அவர்களே நடத்தி வென்றது போல தான் இங்கே நாங்கள் என்ன இப்படி ஜெயிக்க போகிறோம்னு சொல்லி அழுகிறார்கள். அவர்களை சும்மா இருக்க சொல்லிவிட்டு செயல்பட்ட தேவனை மறந்து போனதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். உண்மையில் அவர்களது கவலைக்கு ஆதாரமே இல்லாமல் இருந்தது. அர்த்தமற்ற அழுகையினால் ஒரு நாள் முழுவதும், ஒரு இரவு முழுவதும் அவர்கள் கழித்து போட்டதை பார்க்கிறோம். பின்பு வாழ்வையும் அவர்கள் தொலைத்து போட்டதை வசனம் 32 பார்க்கிறோம். இன்றைக்கும் விசுவாச படகில் பயணம் செய்கிற நம்மில் எத்தனையோ பேர் அர்த்தமற்ற அழுகையினால் இரவுகளை நம்ம நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் அழ வேண்டும், அழுகிற ஆத்துமாக்களுக்காக அழுகிறவர்களாக இருக்க வேண்டும், நமது அவிசுவாசங்களில் அல்ல. எவ்வளவாய் நமது கண்ணீரையும் காலங்களையும் இந்த அவிசுவாச புற்றுநோய் கரைத்து தீர்த்து விட்டது என்பதை நாம் உணர்ந்து நாம் விசுவாச பாதையில் முன்னேறுகிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவிசுவாசத்துடன் நம்ம எடுக்கிற முயற்சிகள் ஒருபோதும் அது பலன் தராது. அங்கு கர்த்தருடைய கிரியை இருக்காது. ஓர்மா வரை நாம் ஓடித்தான் போக வேண்டும். வசனம் 45 பார்க்கிற பொழுது அவர்கள் கர்த்தரின்றி யுத்தத்துக்கு போனபோது அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளால், அமலேக்கியர்களால், கானானியர்களால் அவர்கள் அங்கே துரத்தப்பட்டு முறியடிக்கப்பட்டு அவர்கள் ஓர்மா மட்டும் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். இனி அவிசுவாச அழுகைக்கு முன்பாக நம்ம ஓர்மாவை நினைத்து கொள்ளணும். இன்றைக்கி நான் தெரியாமல் அவிசுவாசத்தில் ஆண்டவரிடத்தில் அழுகிறேனா, ஆண்டவரிடத்தில் புலம்புகிறேனா, இல்லைனா ஆத்துமாக்களுக்காக புலம்புகிறேனா? வாக்கு தந்த தேவன், வாக்கு தந்த தம்முடைய வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிக்க முடியும், தந்த வசனத்தின்படி என்னை வழிநடத்த முடியும். நிறைய மெஜாரிட்டியான கூற்றுகள் எனக்கு என்னுடைய சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்தாலும் அவர் எந்த சூழ்நிலையை எப்படி பார்க்கிறாரோ, அதற்கு என்ன வசனத்தை ஆதாரமாக தந்திருக்கிறாரோ அந்த வசனத்தின்படி அவர் என்னை நிச்சயமாக விடுதலை செய்து அந்த பரம கானானுக்குள்ளே கொண்டு சேர்ப்பார். இம்மையிலும் மறுமையிலும் நுரத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து என்னை திருப்திப்படுத்தி அவரால் நடத்த முடியும் என்று சொல்லி விசுவாச ஓட்டத்தில், விசுவாச பாதையில் முன்னேறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.